இப்போ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கார்பன் மென்ஷன் பண்றேன், அந்த கார்பன் நடுவில் பாரு வேலன்சி. இப்போ இவன் எடுத்துக்கோ, ஏ தான் பார்த்துட்டு இருக்கோம். 1 2, அப்போ 3 4 இவனுக்கு முடிஞ்சு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? இப்போ இங்க பாருங்க 1 2 3 4. இந்த மாதிரி நீங்க கீழே இருக்க ஆன்சரை பார்க்காம நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீ கெத்து தான். கீழே இருக்க ஆன்சரை பாதி பார்த்துக்குவோம், லைட்டா பார்த்துருவோம், அப்படிலாம் பார்க்க கூடாது. இப்போ இங்க 3 வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அப்போ ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். அப்ப இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கும் நம்ம கண்டிப்பா. இந்த கார்பன் கூட 3 ஹைட்ரஜன் இருக்கும். அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 2 3 3 வேலன்சி முடிஞ்சிருச்சா? நாலாவது வேலன்சி தான் ஹைட்ரஜன், அப்போ ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். இங்க ஒரு வேலன்சி தான் முடிஞ்சிருக்கு, அப்போ 1 2 3. எல்லாருக்கும் டக்குன்னு புரியாதுடா. எல்லாத்துக்கும் டக்குன்னு புரியாது, எனக்கெல்லாம் புரியறதுக்கு 6 7 வருஷம் ஆச்சு. எம்எஸ்சி வந்து தான் புரிஞ்சுது. சில குழந்தைங்களுக்கு வந்து டக்குன்னு புரிஞ்சிடும், சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். பட் கான்செப்ட் சிம்பிள் தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த எக்ஸாம்பிள் திருப்பி கூட நீங்க வீட்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதே அந்த ஆன்சரை பார்க்காம ட்ரை பண்ணுங்க. இப்போ இங்க பெருசா ஒன்று இங்க இங்க இது எடுத்துக்கோ, சி எடுத்துக்கோ. நீங்க பி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த இடத்துல இப்படி கோடோட விட்டுட்டான்ல, இங்க என்னன்னா 3 பாண்ட் இருக்கு. யாரு கூடனா அந்த இடத்துல நிக்காது, அங்க ஒரு கார்பன் இருக்குன்னு அர்த்தம். அங்க ஒரு கார்பன் இருக்கு, ரைட்டு. அப்ப 3 பாண்ட் இருக்கு, அப்ப 3 வேலன்சி முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் ஒன்னு என்ன இருக்கலாம்? கமான், டக்குன்னு யாராவது மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஹைட்ரஜன் மேம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. இவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். இல்ல சிலருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும், ஐயோ வரமாட்டேங்குதே, ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகலையே, ஆகாது சிலருக்கு. சிலருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா அந்த போயிட்டு கிளாஸ் முடிச்சோன்னு போனோன்னா ஒரு தடவை உட்காந்து பாருங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு நீங்களே கூட வரைஞ்சு எழுதி பாருங்க. இப்போ இந்த இடத்துல என்ன கேப் சார் அப்படின்னா, இங்க ஒரு கார்பன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கார்பனுக்கு இந்த பக்கம் 3 பாண்ட் இருக்கு, ஓகே. இந்த பக்கம் ஒரு பாண்ட் இருக்கு, 4 வேலன்சி ஓவர். இதுக்கு மேல எதுவும் போட முடியாது, ஃப்ரீயா விட்டுருங்க. ஐயோ எல்லாத்துலயும் ஹைட்ரஜன் போடணுமே, எப்படி போடாம இருக்கிறது? பேலன்ஸ் எவ்வளவோ அவ்வளவுதான், அதுக்கு மேல போகக்கூடாது. இப்ப அடுத்து என்ன இருக்குன்னா, இங்க ஒரு கார்பன் இருக்கு. ஒரு எகடு முகடு ஒரு மடக்கு இருந்துச்சுனாலே இங்க ஒரு கார்பன் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க ஒரு கார்பன் போட்டு பாருங்க. இந்த பக்கம் 2 பாண்ட் முடிஞ்சிருச்சு, இங்கிட்ட ஒண்ணு இங்கிட்ட ஒண்ணு, அப்படின்னா 2 வேலன்ஸ் இருக்கு. அப்ப 2 கம்பல்சரி என்னவா இருக்கணும்? ஹைட்ரஜன், கண்டிப்பா ஹைட்ரஜன். இங்க பாருங்க 3 பாண்டு முடிஞ்சிருச்சு, 1 2 3. சார் இது ஓகச்சா இருக்கே. டசன்ட் மேட்டர், அது யாரா இருந்தா என்னங்கிறேன். 3 பாண்டு சுத்தி இருக்குதா? இல்லை, ஒரு 5 வயசு பையன் 5 ரூபா கொடுத்தாலும் 5 ஸ்டார், 5 ரூபா 5 ஸ்டார் தான். 80 வயசு ஆளு போய் 5 ரூபா கொடுத்தாலும் அந்த 5 ரூபா 5 ஸ்டார் தான். அதனால வேல்யூ ஒன்று தான், யார் போய் கொடுக்குறாங்கலாம் விஷயம் கிடையாது. கடைக்காரங்களுக்கு தேவை பிசினஸ். 5 ரூபானா 5 ரூபா தான். அப்போ அது ஓகச்சா இருக்கட்டும், கார்பன் ஆகட்டும், பார்த்தீங்கன்னா மூணுமே 3 பாண்ட் இருக்கு. 3 பாண்ட் 4 வேலன்சி, 3 பாண்ட் இருக்கு. அப்போ நாலாவதா யார் இருப்பானா? ஹைட்ரஜன். இங்க 3 ஹைட்ரஜன் வந்துருவான், ஏன்னா ஒரு பாண்டுங்க ஃபார்ம் பண்ணியிருக்கான். ரிமைனிங் மூணுமே ஹைட்ரஜனா இருப்பான். இது ரொம்ப சிம்பிள். அதனால இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க குழந்தைகளே. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்துட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லுவாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லுவாங்க. அது நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு வந்து வராது ஆக்சுவலி. இந்த பாருங்க இங்க கொடுத்துருக்கான்ல, இது எப்படி சார் எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்ட்டு. இந்த பாரு இந்த இடத்துல கொடுத்துருக்கான்ல, இதை எக்ஸ்பேண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா 12th முடிக்கும் போது கூட சில பசங்க இதை தப்பா எழுதி நான் பார்த்திருக்கேன். அது நிறைய இடங்கள்ல அந்த குழந்தைங்க இருக்கா. ஏன்னா பெருசா கவனிச்சிருக்க மாட்டாங்க 11th நடத்தும் போது. என் மைண்ட் வேற எங்கேயா இருக்கும், ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன், ஏதாவது நடந்திருக்கும். யாருக்கு தான் நடக்காத, எல்லாருக்கும் கவனச்சிதறல் வரும். எவ்வளவு பெரிய ரேஸ் டிரைவர் அப்படின்னாலும் ரேஸ் ஓட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா சைட்ல எங்கேயா போய் நிப்பாட்டிடுவாங்க, சொல்லிடுவாங்க. ஸோ அது சிம்பிளான விஷயம், யாரா இருந்தாலும் கவனச்சிதறல் வரும். அதனால அது இயல்பு. இங்க கவனி, இது எப்படி எழுதுறது, இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது? என்ன CO எல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்னா, இந்த கார்பன்ல எழுதுறேன் பாருங்க. முதல்ல கார்பனை வரைஞ்சிடணும். எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 இருக்கா? 1 2 3 4 5 5 கார்பன்கள் உள்ளன இங்கே. அதுல வேலன்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஜஸ்ட் மென்ஷன் 3 ஹைட்ரஜன் ஹியர், ஜஸ்ட் மென்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன், இங்க 1, இங்க 2. சாரி, இங்க 2. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சி இருக்கு, ஐ மீன் ஓ இருக்கு. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரலாம், அந்த ஓவை எங்கிட்டு போறது? நான் தான் கார்பன் கார்பன் பாண்ட் போட்டனே. சிலர் என்ன பண்ண இப்படி எழுதுவான், ஓ CH2 அப்படின்னு எழுதுவோம். அப்படின்னா கார்பனுக்கு வேலன்சி பேலன்ஸ் ஆகாது. அப்போ இப்படி எழுத முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் போட்டுருவோம், ஹைட்ரஜன் போட்டுருவோம். இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனை போட்டுருவோம். இப்ப ஆக்சிஜன் 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணும் தெரியும், இந்த கார்பனுக்கும் 2 வேலன்சி முடிஞ்சு போச்சுன்னு தெரியும். அப்ப இந்த 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடியவன், அந்த 2 வேலன்சி இருக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியவன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவான். அந்த பாண்ட் வில் பி லுக் லைக் திஸ், டபுள் பாண்ட். சிம்பிள், டபுள் பாண்ட். இப்ப இதை ட்ரை பண்ணுவோம். இது ஆக்சுவலி கீட்டோன்னு சொல்லுவாங்க, பொறுமையா படிச்சுக்கலாம் பின்னாடி. இப்ப இதை ட்ரை பண்ணுவோம். பாருங்க எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3. இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா உங்களுக்கு தெரியும்.
இந்த இடம் ஸ்ட்ரேஞ்சா இதுல மாட்டிக்குவேன். அடுத்து ஓகே, இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு சொல்றேன். முதல்ல கவனி, ஃபோக்கஸ்டா பாரு, ஃபோக்கஸ்டா கவனி, கவனத்தை எங்கேயும் சிதற விடாத. ஒன்னு, ரெண்டு, மூணு, 4 கார்பன் தான் போட்டிருக்கேன். நான் சார் சொல்றீங்க அங்க நிறைய கார்பன் இருக்க மாதிரி இருக்கு, 4 கார்பன் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா நல்லா கவனி. இந்த கார்பனுக்கு வேலன்சி எவ்வளவுன்னா 4 இருக்கணும். ஒன்னு, ரெண்டு, அடுத்து மூணு. ஆ, இல்ல, நான் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதா சொல்லியிருப்பேன். இருங்க ஒரு நிமிஷம், இப்படி சொல்றேன். ஏன்னா நான் பிரான்ச் நினைச்சேன், பிரான்ச்ல இல்ல செயின்லயே கொடுத்துருக்கான், வேற லெவல் பண்ணிட்டான். இங்க பாருங்க, இப்ப பெரிய பெரிய செயினா இருக்கும் பொழுது ஒரே குரூப் அடுத்தடுத்து வருது அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணிடுவான் அப்படின்னா அது இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிடுவான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது அழைச்சிருவாரு. இப்படி இருக்கு, எத்தனை கார்பன் இருக்கு? ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, 7 கார்பன் இருக்கு. இங்க ஒரு CH3 இருக்கும், எண்டுல ஒரு CH3 இருக்கும். மத்த நடுவுல இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கும்? இப்ப ஈஸியா புரியும் பாரு, என்னவா இருக்கும்? எல்லாமே CH2 அவ்வளோத்தையும் எழுத எனக்கு கஷ்டமா இருக்கறனால நான் என்ன பண்ணுவேன்னா CH3, CH2, இந்த CH2 எத்தனை டைம் இருக்கும்னா ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, 5 டைம்ஸ் CH3. அவ்வளவுதான், சோலி முடிச்சு. இதை தான் இங்க சொல்ல வரான். இங்க பாரு, எத்தனை கார்பன் இருக்கு? ஒன்னு, ரெண்டு, மூணு. இதுல 3 டைம் இருக்கு, 4, 5, 6, 7. இங்க பாரு, ஒன்னு, ரெண்டு, மூணு. இந்த கரெக்டா ஒன்னு ரெண்டுல வந்து ரெண்டுக்கு மூணுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்கு. அடுத்து கண்டினியூஸா என்ன இருக்க போகுதுன்னா ஒரு 3 டைம் CH3 இருக்க போகுது. CH2, 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 அடுத்து ஃபைனலா CH3. இப்ப என்ன பண்ணிருக்கானா இதை தான், இது ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மென்ஷன் பண்ணுங்கிறதா, இதை சுருக்கி இந்த மாதிரி எழுதலாம். சரியா, சுருக்கி இந்த மாதிரி எழுதலாம். இங்க யூ காட் CH3, இங்க CH, அப்புறம் இங்க ஒரு CH. இது பிரச்சனை இல்லை. H கீழே போடலாம், மேல போடலாம், சைடுல போடலாம், அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. சோ இந்த மாலிகுல் எப்படி எழுதலாம்? சோ இவனை இப்படி எழுதலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைகளே, நல்ல குழந்தைகள்ல நீங்களா எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? அடுத்து போலாங்களா? தங்கமான குழந்தைங்க, தரமான குழந்தைங்க. எப்பெல்லாம் ஐசிக்கிறோம் பத்தியா, அப்படிதான் கண்டுக்க கூடாது, எழுதிட்டே இருக்கணும். சொல்றதெல்லாம் உண்மையே நம்பணும். எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா சீக்கிரம்? Yes, sir. ம், இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற நான் இது பண்ணல, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மேல இருக்கலாம் எல்லா எக்ஸாம்பிள் சம்மும் ஒருத்தர் பாத்துங்க. ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் சம்மே PYQ டா, நிறைய இதுல அடுத்தடுத்து படிக்க போதெல்லாம் இருக்கும். இங்க ஒண்ணு கொடுத்துருக்கான் பாரு. For each of the following compound, write the condensed formula and also their bond line formula. Okay. பாண்ட் லைன் போட்டிருக்கான், நல்ல பிரச்சனை இல்லை. எஸ், மாலிகுலுடைய ரெப்ரசன்டேஷன், வெஜ் டேஷ் ரெப்ரசன்டேஷன் லைட்டா இப்ப நம்ம பார்த்துட்டு போயிடலாம். வெஜ் டேஷ்னா என்ன அப்படின்ட்டு. ஓகே, 3 டைமென்ஷன்ல மாலிகுல்ஸ் நம்ம வியூ பண்ண முடியும். என்ன சார் கதையா? ஆமா, சிறந்த உருட்டு 3 டைமென்ஷன். 2 டைமென்ஷன்ல இப்ப நீங்க பார்த்ததெல்லாம் 2D, நான் அப்படியே போட்டேன் இல்லையா சிம்பிளா. இப்ப நான் 3 டைமென்ஷன்ல மென்ஷன் பண்ண போறேன். அது எப்படி, நான் வெஜ் டேஷ் அப்படின்னு 2 விஷயம் மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் அப்படிதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ ஆம், இங்க சொல்லியிருக்கான் மாலிகூல் இந்த ஃபார் த எக்ஸாம்பிள் பை யூசிங் சாலிட் அண்ட் டேஷ் வெஜ் ஃபார்முலா இமேஜின் ஃபார்முலா. ஓகே, வெஜ். ஓகே, நமக்கு அந்த சாலிட் லைன் இருக்குல்ல டார்க்கா, இது வந்து வெஜ். பின்னாடி இருக்கிறது டேஷ், ஐ மீன் எஸ் டேஷ். இப்படி இருக்கா, இப்படி ஒரு மாலிகுல் இருக்கா. பொறுமையாக கவனி, சிம்பிள் புரிஞ்சிடும். இது பிளேன் அர்த்தம். பிளேன், பிளேன்னா புரியலையே சார். வரேன் 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 வரேன். இது எங்கிட்டு வேணாலும் நீ போடலாம். இந்த நாலு நாலு பாண்ட் இருக்குல்ல காரணம் சுத்தி, எங்கிட்டு வேணாலும் இது நீங்க போட்டுக்கலாம். நான் இங்கிட்டு தான் போடுறேன் அப்படின்ட்டு இது இங்க தான் வரும்லாம் கிடையாது. நீங்க எந்த சைடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப 4 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த மாலிகுல் வந்து டெட்ராயில் ஜாமெட்ரி. நம்ம டெட்ராயில் எப்படி வரையணும்னா 2Dல வரையும். ஆனா 3Dல இப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க, ஒரு ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன், இது ரெண்டும் பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் கொண்டு வந்து வச்சேன்னா, இல்ல இப்படி போர்டுல போய் வைக்கிறேன் அப்படின்னா இந்த போர்டு மேலே ஒட்டிட்டு இருக்கும். போர்டு மேல வச்சா தரையில வச்சா தரையோட இருக்கும்டா சார்.
பவரா தெரியல, தரையில வச்சா தரையோட தான் இருக்கும், அப்படின்னு ஆகாயத்திலேயே பறக்கும்? இல்ல, கான்செப்ட் இருக்கு, இங்க பாரு. அடுத்து இந்த இவன் இருக்கான்ல, இவன் பிளாக் எடுத்துக்கோ. இவன் இருக்கான்ல, இவன் ஃப்ரண்ட்ல இருக்கான், இவன் பேக்ல இருக்கான். இப்ப நான் தரையில கொண்டு போய் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முன்னாடி சொன்னவன் தரையோட தரையா இருப்பான், இவன் தரையில இருந்து மேல் நோக்கி இருப்பான், ராக்கெட் மாதிரி மேல் நோக்கி இருப்பான். அடுத்த ஒருத்தன் தரையில ஓட்ட போட்டு அடியில போயிருவான். அப்ப இப்ப இமேஜினேஷன் பண்ண முடியும், வெளியே எடுங்களேன். போயிருந்தா ஒருத்தன் மேல இருப்பான், ரெண்டு பேரும் பிளேன்ல இருப்பான், ஒருத்தன் வந்து பேக் சைடு இருப்பான். இப்ப நான் இப்படி இந்த கருப்பை என் பக்கம் வச்சிருக்கான் அப்படின்னா, ஆப்போசிட் சைடுல பேக் சைடுல இவன் இருப்பான், பேக் சைடுல இவன் இருப்பான். ரெண்டு பேரும் நடுவாப்புல இருப்பான், சென்டர் ஏரியால இருப்பான். திஸ் இஸ் கால்டு டெட்ராஹைட்ரல். இந்த ஃப்ரண்ட்ல இருக்கவன் எங்க இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட்ல இருக்கவன் டார்க்கா மென்ஷன் பண்ணணும். அதுக்கு தான் நான் கருப்பு கலர் எடுத்திருக்கேன். நீங்க உங்ககிட்ட என்ன எடுத்துக்கோங்க. பேக்ல இருக்கவனை நம்ம வந்து டேஷா மென்ஷன் பண்ணணும். இது சாதாரண விஷயம், இது நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவீங்க. குறிப்பா 12th ஹாலோல்கின் ஹாலோரின்ஸ்ல யூஸ் பண்ணுவீங்க. மாலிகுலர் 3 டைமென்ஷன்ல வியூ பண்றதுக்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? எது பிளேன்ல இருக்கு, பேப்பரோட பிளேன்ல இருக்கு அப்படிங்களா. அடுத்து முக்கியமான ஒரு கிளாசிபிகேஷன் கவனிங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படிலாம் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இது முடிஞ்ச அளவுக்கு இது ஓரளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? அதுல என்னென்ன இருக்குங்கிறத ஃபாலோ பண்ணிக்கணும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து முதல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அசைக்ளிக்னு சொல்லுவோம். அசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்னு ஒரு டைப் சொல்லுவோம். இன்னொன்று வந்து சைக்ளிக் க்ளோஸ்டு செயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அசைக்ளிக் அப்புறம் வந்து ஓப்பன் செயின் வந்து நார்மலா நீங்க போடுற அந்த பியூட்டேனு ப்ரோப்பேனு இது எல்லாமே இதுல வந்துடும். இன்னொரு டைப் வந்து சைக்ளிக். சைக்ளிக் ரெண்டு டைப்பா இருக்கும். ஒன்னு அலிசைக்ளிக் காம்பவுண்டு, இன்னொன்னு அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக்னா அந்த பென்சின் மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே அதுல வந்துரும். அது பென்சின் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ ஒன்னு அலிசைக்ளிக் காம்பவுண்ட் சிம்பிளா சைக்ளோஹெக்சேன் மாதிரி இருக்கான்ல, இவெல்லாம் இதுக்குள்ள வந்துருவான். இன்னொன்னு அரோமேட்டிக்ல ரெண்டு டைப் இருக்கும். ஒன்னு வந்து எப்படின்னா பென்சனாய்டு காம்பவுண்ட்ஸ், இன்னொன்னு நான் பென்சனாய்டு காம்பவுண்ட்ஸ், இன்னொன்னு ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். சார், நான் சார் சொல்றேன் கவனி. பென்சனாய்டு என்னன்னா பென்சின் மாதிரியே இருக்கும். பென்சின்னா அடுத்தடுத்து சேர்ந்துருக்கும். இப்ப பென்சின் வந்து ஒரு பென்சனாய்டு. அதே நாப்தலின் இருக்குல்ல, அடுத்தடுத்து பென்சின் சேர்ந்து இருக்கும். இதுதான் வந்து பென்சனாய்டு. இது நாப்தலின் ஆந்திரசின், மூணு பென்சின் சேர்ந்திருக்கும். அதாவது பென்சின்களாலே ஆக்கப்பட்ட ஒரு காம்பவுண்டை பென்சனாய்டு காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். நான் பென்சனாய்டு என்று அழைக்கப்படுபவை என்னவென்றால், அவைகள் they can show aromatic nature, they can show aromatic nature, but they not look like benzene. They may have a more than 6 carbon or less than 6 carbon, but still they have a aromatic character. அப்போ இந்த மாதிரி molecules எல்லாமே நான் பென்சனாய்டு molecules, but still aromatic molecules. ப்ரோபலான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே they all are aromatic molecules but non benzenoid. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோ. இவனுக்கு இது, இவனுக்கு இது, இவனுக்கு இது. சைக்கிளிக்ல என்ன இருக்கு கீழே வரும், இங்க சொல்லாதீங்க என்ன கீழே இருக்கு, கீழே வந்து சொல்றேன். ஓகே, ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக்னா வாட் இஸ் ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக்னா அப்படியே பக்கத்துல எழுதி வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் பக்கத்துல எழுதி வச்சுக்கோ. ஹெட்டிரோனா என்ன, டிஃப்ரெண்ட். ஹோமோசைக்ளிக் அப்படின்னா வெறும் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கிறது தான் ஹோமோசைக்ளிக். இஃப் வி ஹாவ் அ சம் அதர் எலமெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன் வி ஹாவ் சம் அதர் எலமெண்ட், திஸ் இஸ் கால்ட் ஹெட்டிரோ. So this one is heterocyclic aromatic. This one is heterocyclic aromatic. And not only this, we have a lot of molecules in heterocyclic aromatic molecules, a lot of molecules. இதை வரைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இவனுக்கு இந்த ரெண்டு பேரும், நான் பென்சனாய்டுக்கு மேல இந்த ரெண்டு பேரும் வரைஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து நான் நிறைய கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான், நான் சும்மா வந்து அந்த இடத்துல பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். பென்சனாய்டு காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் பென்சினாலே ஆயிடும். இப்போ அடுத்த விஷயம், அலிசைக்ளிக் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்கு. இங்க பாருங்க, ஒன்னு ஹோமோசைக்ளிக் ஆர் கார்போசைக்ளிக் காம்பவுண்ட், இன்னொன்னு ஹெட்ரோசைக்ளிக் ஆர் நான் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ரோசைக்ளிக் இந்த பாருங்க இருக்கான்ல, இது வந்து ஹோமோசைக்ளிக், வெறும் கார்பன் மட்டுமே இருந்தால் அது ஹோமோசைக்ளிக். அந்த இடத்துல ஒரு ஆக்சிஜனும் கார்பனுக்கு பதிலா. இந்த இடத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, தே ஆர் நாட் அரோமேட்டிக் நேச்சர், பட் தீஸ் மாலிகுல் கேன் ஷோ அரோமேட்டிக் நேச்சர். சார் வாட் இஸ் அரோமேட்டிக், வி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா விடு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குன்னு ஒரு இடம் வருது, அங்கவே படிச்சுக்குவோம். இப்போதைக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிற அப்படின்னா, எழுதி கொடுக்கறத இல்ல, யார் வந்து அரோமேட்டிக் யார் அரோமேட்டிக் யார் நான் அரோமேட்டிக் கொடுக்கறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்க. அப்போ இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே நான் அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக், இவன் எல்லாமே அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக். தான் டிஃபரன்ஸ், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சரியா? ஹோமோசைக்ளிக்ங்கிறது வெறும் கார்பன் ஹைட்ரஜன் இருக்கிறது மட்டும்தான் ஹோமோசைக்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். இவன் எல்லாமே டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் இருக்கலாம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.
ஸோ அடுத்து கீழே போகலாம், அடுத்து கீழே போகலாம். ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பென்சனாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட் என்ன வேணாலும் நீ சப்ஸ்டியூட் பண்ண பென்சின்ல, ஆனா பென்சினா இருக்கணும் பேஸ். நான் பென்சனா ட்ரோபோலான் கொடுத்த பத்தியா, ட்ரோபோன். இவன் ஃபேமஸான ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட், ஃபேமஸான ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க கொடுத்துருக்கான் பாரு. ஈத்தேன் இதெல்லாம் வந்து அலிசைக்ளிக் ஓப்பன் செயின். ஐசோபியூட்டேன், அசிடிக் ஆசிடு, அசிட்டால்டிகைடு, ப்ரோப்பனால்டிகைடு, என்ன ஆல்டிகைடு வேணாலும் எடுத்துக்கோ, எல்லாமே இதுல வந்துருவான். இது வந்து ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட். தே ஆல் ஆர் அரோமேட்டிக். தயோஃபீன், பிரிடின், பியூரான். நேம் எல்லாம் புதுசா இருக்கு. என்ன சார் பூரான் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன சார் பியூரான்? எஸ் பியூரான். இதெல்லாமே 12th உங்களுக்கு யூஸ் ஆகும். அதில் கொடுத்துருக்கான் பாரு. இன்டு. ஓகே. அடுத்து யூ கோன டிஸ்கஸ், ஐ மீன் வி கோன டிஸ்கஸ் வாட் அப்படின்னா த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். இது எவ்வளவுதான், இதுல அதிகமா டைம் வேஸ்ட் பண்ணணும். ஃபங்க்ஷனல் குரூப் ஹோமோலோக சீரிஸ் ஞாபகம் இருக்கா? 10th படிச்சிருப்பீங்க. எப்படி தெரியுமா? CH3 CH3ன்னு சொல்லியிருப்பான். இதுக்கு அடுத்து இது வந்து ஈத்தேன். 3 கார்பன் இருந்தா ப்ரோபேன் இல்லையா? ப்ரோபேன் எப்படி கொடுத்திருப்பீங்கன்னா CH3 CH2 CH3. இப்போ என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு CH2 யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. அப்ப இவனுக்கு அடுத்து என்ன வரும்? CH3 CH2 CH2 CH3. அகைன் இதுல இருந்து ஒரு CH2 யூனிட் அதிகமான அடுத்து இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு CH2 யூனிட் வந்து அதிகமாகிற ஒரு சீரிஸ் வந்து ஹோமோலோகஸ் சீரிஸ்னு சொல்லுவாங்க. தட் மே பி ஆல்கஹால், தட் மே பி ஆல்டிஹைட், என்ன வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரே குறிப்பிட்ட குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஒரே மாதிரி ஹைட்ரோ கார்பன்ஸ்ல. அப்போ தே கால்ட் அஸ் அ ஹோமோலோகஸ் சீரிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல எக்கச்சக்கமான விஷயம் எடுத்துக்கலாம். எக்கச்சக்கமான விஷயத்துல இந்த ஹோமோலோகஸ் சீரிஸ் நம்ம பார்க்கலாம். ரைட். அடுத்த விஷயம் பார்க்க போறது நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த நாமன்கிளேச்சர் வந்து வாட் இஸ் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவான். அது தேவையில்லாத ஒரு விஷயம், அது எல்லா நேரமும் மனப்பாடம் பண்ணிக்கும். புதுசா யாராவது சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க டீச்சரா இருந்தாங்கன்னா வாட் இஸ் IUPAC அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் IUPACன்னு எனக்கு என்கிட்ட கேட்டாங்களே, அதெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப 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 எல்லாம் கேள்வி கேட்பாங்க. எங்க பார்த்தாலும் எல்லாத்தையும் பத்தி ஒளிஞ்சுக்குவேன் அப்படியே. ஏன்னா யாரை பார்த்தாலும் கேள்வி கேட்கறாங்க. எனக்கு தெரியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னாலும் சொல்லு ஏன் படிக்கல அப்படிம்பாங்க. எனிவே, ஸோ ஐயூபேக் பொறுத்த வரைக்கும் ஒரு காமனான, அதாவது இதோட எக்ஸ்பிளனேஷன், இந்த எக்ஸ்பேண்ட் என்னன்னு நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. நமக்கு என்ன தெரியணும்னா இதுல இருக்க கான்செப்ட் தெரியணும். கான்செப்ட் தெரிஞ்சா நம்ம சர்வே பண்ண முடியும். சரியா? ஸோ கேட்கறவங்களுக்கு பதில் சொல்றேன்னா தட்ஸ் ஓகே. 4 பேர் இன்டராக்ட் பண்றாங்க, நீ சும்மா பதில் சொல்லிட்டுனா ஓகே. அதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ முழிச்சுனா திருப்பி கேள்வி கேட்பாங்கல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் அதை சொல்றேன். ஆனா நீங்க இந்த லாவை கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா உன்னுடைய எக்ஸாமினேஷன் ஈஸியா கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய பேசுறோம் இல்லையா? ஸோ ஐயூபேக் அப்படிங்கிறது ஒரு காமனான ஆர்கனைசேஷன். ஒரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு கான்செப்டை காமனா வச்சிரும். ஏன்னா வேற வேற கண்ட்ரிஸ் இருக்கான். சைனீஸ்ல அவன் நாட்டில் இருக்க ரிசர்ச் பேப்பரை சைனீஸ்ல தான் ரிலீஸே பண்ணுவான். இந்தியாவில் அப்படி கிடையாது, இங்கிலீஷ்ல போடுவோம். ஏன்னா USA மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் பார்ப்பாங்க போடுவோம். ஆனா சைனீஸ் தைரியம் என்னன்னா அவன் லாங்குவேஜ்ல தான் போடுவான். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி நிறைய நோவல் ரியாக்ஷன் வச்சிருக்கான், நல்ல நல்ல ரியாக்ஷன்ஸ் வச்சிருக்கான். அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த ரிசர்ச் பேப்பர் எல்லாமே குறிப்பிட்ட கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட லாங்குவேஜ்ல தான் இது பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரிசர்ச் அந்த அளவுக்கு இதாகாது இல்லையா? அப்போ சில விஷயங்கள் வந்து முரண்பாடு, பேட்டன்ட், இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்லாம் வரும், பேட்டன்ட் ப்ராப்ளம் வரும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு காமனான ஆர்கனைசேஷன் ஒரு சில விஷயங்கள் இவங்க சொல்றதுதான். அது கெமிஸ்ட்ரியா இருக்குன்னா அப்ளைடு கெமிஸ்ட்ரியா இருக்கலாம். வாட் இஸ் அப்ளைடு கெமிஸ்ட்ரி? பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்புறம் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, எக்கச்சக்கமான அந்த பயோ கெமிஸ்ட்ரி, அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங், இது எல்லாமே அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி எல்லாமே அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இதுல எல்லாத்துலயும் நாங்க வந்து பியூர் கெமிஸ்ட்ரி. நாங்க வந்து யார் அப்படின்னா அந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, நாங்க பியூர். இது எல்லாமே அப்ளைடு கெமிஸ்ட்ரி. மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஜெனரல் கெமிஸ்ட்ரியா நான் எடுத்துக்கிறேன். இதுலயும் நிறைய இது இருக்கு. ரைட். எனிவே, ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா காமனா சில இது கொடுத்துற ஐடியாஸ் கொடுத்துறான். இதுதான் காமன், இது வந்து எல்லா கண்ட்ரிக்கும் யூஸ் பண்ணி இதை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு நீங்க எஸ்கேப் ஆயிருங்க. ஒரு நேம் எழுதுறதுக்கான ஆர்டர் எப்படி வந்து இனிஷியல் இருக்கணும், ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், டிகிரி இருந்தா டிகிரின்னு போடுறோம்ல, அந்த ஆர்டர் மாதிரி இதை நோட் பண்ணிக்கோ. ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. பிரைமரி ப்ரிஃபிக்ஸ், செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், நேம்ல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கணும். ரூட் வேர்ட், பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ், இந்த ஆர்டரை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் நேம் எழுத. இது என்ன என்ன அப்படிங்கறத அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு விலாவரியா சொல்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு கிளாஸை நம்ம இத்துடன் ஐ மீன் முடித்துக் கொள்வோம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய், குட் நைட்கள். Thank you, sir. தேங்க்யூ. Thank you, sir.
தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய பேர் இன்னைக்கு லீவு போல இருக்க. செத்தான் சிவனாண்டி.